Welcome to VL Academy. In the video, Amalgamation, Absorption and External Reconstruction chapter other exercise problem number 9 நம்ம பார்க்க போறோம், which is in page number 10.129. So இந்த ப்ராப்ளம்ல வந்து ரெண்டு விஷயம் கேட்டிருக்காங்க. அதாவது X limited and Y limited ரெண்டு வேற கம்பெனி ரெண்டு பேரும் சேர்ந்து XY லிமிடெட்னு ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த புது கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டும் கேட்டிருக்காங்க. அண்ட் அந்த புது கம்பெனியில் அவங்களுடைய நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபேஸ் வேல்யூ வந்து அதே வேல்யூ தான், வேற எந்த சேஞ்சஸுமே இல்லை. இங்கே ஃபேஸ் வேல்யூஸ் ₹1, ஒரு ஷேரோட வேல்யூ வந்து ₹1. ஸோ புது கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். லெட்ஸ் see how to work out this problem. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ எக்ஸ் லிமிட்டடோ ஒய் லிமிட்டடோ ஒன்று சேர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தே ஹாவ் அக்ரீட். இப்போ என்னன்னா ரெண்டு கம்பெனியோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் அதுக்கான நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதனுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are two methods. அதில் வந்து நம்ம நெட் அசெட் மெத்தட் இதில் எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ரெண்டுலேயுமே எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதனால நெட் அசெட் மெத்தடை பொறுத்த வரையும் டோட்டல் அசெட் மைனஸ் லைபிலிட்டி. ஸோ இங்கே வந்து எக்ஸ் லிமிடெட் அண்ட் ஒய் லிமிடெட் ரெண்டுக்கும் தனி காலம் போட்டு நான் அசெட்ஸோட வேல்யூஸ் எல்லாமே போட்டிருக்கேன். எந்த சேஞ்சஸுமே கிடையாது அசெட்ஸில். அதனால கொஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ டோன்ட் வாண்ட் டு ரீட் அவுட் ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஓவர் ஹியர். அதனால இங்கே அசெட்ஸ் எல்லாமே போட்டு நம்ம அதோட டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93,000 ஃபார் எக்ஸ் லிமிடெட் அண்ட் 31,000 ஃபார் ஒய் லிமிடெட். இதுதான் டோட்டல் அசெட் வேல்யூ. லைபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டாஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ 3,000 ஃபார் எக்ஸ் லிமிடெட் அண்ட் 1,000 ஃபார் ஒய் லிமிடெட். அதை நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா the purchase consideration நமக்கு கிடைக்கும். So the purchase value of X limited is 90,000 and for Y limited is 30,000 rupees. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம number of shares கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ ஒர்க்கிங் நோட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ எக்ஸ் லிமிட்டடை பொறுத்த வரையும் அதனுடைய வேல்யூ இஸ் 90,000 rupees. இங்கே ஃபேஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ₹1 தான். ஸோ 90,000 rupees divided by ₹1 is 90,000 shares, and for Y limited is 30,000 rupees divided by ₹1 is 30,000 shares. So total X limited க்கு 90,000 shares Y limited க்கு 30,000 shares நாம issue பண்ணோம். யார் issue பண்ணோம்? XY limited. ஓகே, ஸோ உங்களோட டோட்டல் ஷேர்ஸ் வந்து இவ்வளோதான். ஸோ அடுத்த ஒர்க்கிங் நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கான ஒர்க்கிங் நோட்ஸ் எடுக்கணும். அதில் ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 இஸ் ஷேர் கேபிட்டல் வேல்யூ. அது வந்து மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000 ஷேர்ஸ் ப்ளஸ் 30,000 ஷேர்ஸ். அது வந்து 1,20,000 ஷேர்ஸ் தான். ஃபேஸ் வேல்யூ ₹1 தான். ஸோ டோட்டல் ஷேர் கேபிட்டல் வேல்யூஸ் 1,20,000 rupees. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு எதுவுமே கிடையாது. நான் கரண்ட் லைபிலிட்டிஸும் எதுவுமே கிடையாது. கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து கிரெடிட்டாஸ் மட்டும்தான். அது எக்ஸ் லிமிட்டெடுக்கு 3,000 அண்ட் ஒய் லிமிட்டெடுக்கு ₹1,000. அது ரெண்டையும் டோட்டல் பண்ணி நம்ம 4,000 போட்டிருக்கோம். இன்கேஸ் உங்கள் மேம் வந்து இன்னும் எலாபரேட்டடாக போட சொன்னாங்க, அதாவது கிரெடிட்டாஸ் அப்படின்னு ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்து அதுக்கு கீழே எக்ஸ் லிமிடெட் ஒய் லிமிட்டட்னு கொடுத்து தனித்தனியாக காமிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி காமிச்சுக்கோங்க. எனக்கு இங்கே ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறதுனால நான் வந்து இது மாதிரி டோட்டல் பண்ணி போட்டுட்டேன். ஓகே, நீங்கள் அப்படி எலாபரேட்டடாக போடுறதுனாலும் போடலாம். அது உங்கள் மேம் எப்படி சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிக்ஸட் ஆர் நான் கரண்ட் அசெட்ஸ். அதாவது லைபிலிட்டிஸ் முடிஞ்சது. அடுத்தது அசெட்ஸ் சைட் போட வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நான் கரண்ட் அசெட்ஸ். நான் கரண்ட் அசெட்ஸுக்கு இல்லை பிளான்ட், ப்ரிமைசஸ் அண்ட் பேட்டன்ட் இது 3 வரும். ஸோ அதோட எக்ஸ் லிமிடெட் அண்ட் ஒய் லிமிடெட் ரெண்டுமே நான் டோட்டல் பண்ணி வேல்யூஸ் போட்டிருக்கேன். தட் இஸ் 16,500 ஃபார் பிளான்ட் அண்ட் 40,000 ஃபார் ப்ரிமைசஸ் அண்ட் 13,000 ஃபார் பேட்டன்ட். இதெல்லாம் டோட்டல் பண்ணோன்னா நமக்கு நான் கரண்ட் அசெட்ஸோட வேல்யூ வந்து 69,500 rupees வரும். அடுத்தது கரண்ட் அசெட்ஸு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், சன்ட்ரி டேட்டாஸ், ஸ்டாக் இது எல்லாமே எக்ஸ் லிமிடெட் அண்ட் ஒய் லிமிட்டடோட டோட்டல் பண்ணோன்னா வில் கெட் கேஷ் இன் ஹேண்ட் இஸ் ₹150, கேஷ் அட் பேங்க் இஸ் ₹3,850, சன்ட்ரி டேட்டாஸ் வந்து ₹28,500 அண்ட் ஸ்டாக் இஸ் ₹22,000. இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் ₹54,500. ஸோ இதோட ஒர்க்கிங் நோட்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. இதை வந்து நம்ம ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் ஃபார்மேட்டுங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைபிலிட்டிஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ். அது கீழே அங்கே ஒர்க்கிங் நோட் நம்பர் 1, 2, 3ன்னு போட்டிருப்போம் இல்லையா, அந்த பேசிஸில் தான் நம்ம இங்கே போடுவோம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். தட் இஸ் ஒர்க்கிங் நோட் நம்பர் 1.
அது வந்து 1,20,000 rupees. Reserves and surplus எதுவுமே கிடையாது. That is working note number 2. And non-current liabilitiesலையும் எதுவுமே கிடையாது. That is working note number 3. Working note number 4 வந்து current liabilities. அது வந்து 4,000 rupees நம்ம working noteலேயே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டோட்டலாக 1,24,000 rupees நமக்கு liability side வருது. Asset side பார்த்தீங்கன்னா non-current assets and current assets. அதோட working note பார்த்தீங்கன்னா 5 and 6. So அது வந்து 69,500 and 54,500 and total is 1,24,000. Therefore, assets and liabilities got balanced. இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.